ரெப்ளிகேஷன்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கக்கூடிய யூனி டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் அப்புறம் பை டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். யூனி டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன். ஸோ இந்த ரெப்ளிகேஷன்ல நம்மளால எப்படி பார்க்க முடியுதுன்னா, இந்த ரெப்ளிகேஷன் ஒரு சைடா மட்டும் நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஒரு சர்க்குலர் பிளாஸ்மைட் இருக்கு அப்படின்னா அதுல சர்க்குலர் ஒரு சைடு மட்டும் தான் ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறது நியூவா ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு புது ஸ்ட்ராண்டா ஒரு பழைய ஸ்ட்ராண்டுக்கு மேல ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இட் இஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ரெப்ளிகேஷன் ஃபோர்க். அதனால இதுக்கு ஃபிக்ஸ்ட் ஆரிஜின் இருக்கு. ஸோ இது அலாங் வித் டெம்ப்ளேட் டிஎன்ஏவோட ஃபார்ம் ஆகி ஒரு புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கும். அதே பைடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஆரிஜின் இருக்கும். சிங்கிள் ஆரிஜின்ல இருந்து ரெண்டு ஃபோர்க் இருக்கனால ரெண்டு சைடும் ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ யூனிடைரக்ஷனல் பைடைரக்ஷனல் ரெண்டுல கம்பேர் பண்ணும்போது எது ஃபாஸ்ட் அப்படின்னா இந்த பைடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் தான் ஃபாஸ்டா இருக்கும். ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டுமே சைமல்டேனியஸா ஒரே மாதிரியே ரெப்ளிகேட் ஆகிட்டே வரும். ஸோ ஃபாஸ்டாவும் நடக்கும். யூனிடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எதுலலாம் பார்க்கலாம் அப்படின்னா கால் இஐ, அதாவது கால்லிசின் இஐ ஃபேஜ், இதுல இந்த யூனிடைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் பார்க்கலாம். இது வந்து எதை போய் இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா பாக்டீரியா ஈகோலையை போய் இன்ஃபெக்ட் பண்ணும். அதே போல கால் இ2 அப்புறம் சில வைரல் ஜீனோம்ஸ் லைக் SV40 இதுலலாம் இந்த ரோலிங் சர்க்கிள் மாடல் பார்க்கலாம். பை டைரக்ஷனல் எதுலலாம் பார்க்கலாம்னா மோஸ்டா பாக்டீரியல் டிஎன்ஏலையும் பார்க்க முடியும். அதாவது சர்க்குலர் பாக்டீரியல் டிஎன்ஏலையும் லீனியர் யூகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ்லயும் பார்க்க முடியும். யூனி டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன். ஓகே, இந்த ஃபார்மேஷன் பார்க்க எப்படி இருக்கும்னா இனிஷியலா இங்க ஒரு பபிள் மாதிரி தான் கிரியேட் ஆகும். ஸோ த ஐ ஆர் பபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம், ஆர் தீட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றோம். ஏன்னா இந்த சிம்பிள் தீட்டா மாதிரி இருக்கிறதுனால ஸோ இனிஷியலா இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. ஆர் செமி கன்சர்வேட்டிவ் மெக்கானிசம், சில ஆர்கானிசம்ல செமி கன்சர்வேட்டிவா இருக்கும். அதாவது ஒரு பேரண்டல் டிஎன்ஏ இருக்குன்னா ஸோ நியூ ஸ்ட்ராண்டோட இந்த பேரண்டல் டிஎன்ஏ கண்டினியூ ஆகிறது. அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் ஓல்டு ஸ்ட்ராண்ட் ஒன்று வந்து நியூ ஸ்ட்ராண்ட் இருக்கிறது தான் செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இது யூனி டைரக்ஷன்லயும் பார்க்க முடியும், பை டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன்லையும். ஸோ சேம் இந்த தீட்டா ஸ்ட்ரக்சர் இதுவும் பார்க்க முடியும். யூகேரியாட்டிக் குரோமோசோம், அதாவது லீனியரா இருக்கக்கூடிய குரோமோசோம்ல செமி கன்சர்வேட்டிவ் மாடலாகவும் பார்க்க முடியும். ஸோ இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடல் அப்படின்போது இங்க மல்டிபிள் ஆரிஜின்ஸ் இருக்கும். இது ஒரு லீனியர் டிஎன்ஏ. ஸோ அதுல அங்கங்க மல்டிபிள் ஆரிஜின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பார்ட் ரெப்ளிகேட் ஆகிறத ரெப்ளிகான் அப்படின்னும். ஸோ இந்த லீனியர் டிஎன்ஏல நிறைய ரெப்ளிகான்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஸ்டடியை மோஸ்டா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபியில பார்த்திருக்காங்க. ஆர் 2 டைமென்ஷனல் ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸஸ்லயும் பார்க்கலாம். ஓகே, இந்த ரெப்ளிகேஷன் எப்படி கால் இஐல எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க இந்த கால் இஐல ஆர்என்ஏ பாலிமரேஸ், அதாவது RNA2 அப்படின்றது தான் RNA பாலிமரேஸ். ஸோ இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா RNA ஸ்ட்ராண்ட் கொண்டதா இருக்கு. ஸோ இதோட வந்து இங்க பைண்ட் ஆகும்போது இங்க ஒரு பபிள் கிரியேட் ஆகுது. ஸோ இங்க RNAH வந்து இங்க ஒரு நிக் ஏற்படுத்துது. ஸோ இந்த ஸ்ட்ராண்ட்ல நிக் ஏற்படுத்தும் போது இங்க என்ன ஆகுதுன்னா 3' எண்ட் எக்ஸ்போஸ் ஆகுறதுனால அது பிரைமரா ஆக்ட் பண்ணுது. எதுக்கு? இந்த RNA பாலிமரேஸ் ஃபர்தர் பாலிமர் ஆகிறதுக்கு with help of DNA polymerase 1. So further DNA polymerase 1 மூலமா இந்த ரெப்ளிகேஷன் கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த RNA2 ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கணும்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுது, அதாவது கிஸ்ஸிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ RNA1 பிளஸ் RNA2 இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இங்க ரெப்ளிகேஷன் நடக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வைரல் ஜீனோம்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரோலிங் சர்க்கிள் ரெப்ளிகேஷன் வந்து நடக்கும். ரோலிங் சர்க்கிள் மாடல் அப்படின்றோம். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆரிஜின் ஆர் டபுள் ஸ்ட்ராண்ட் ஆரிஜின். ஸோ இங்க ஒரு நிக் ஏற்படுது. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 3' எண்ட் எக்ஸ்போஸ் ஆகும்போது இங்க இருந்து தான் இதை பிரைமரா கொண்டு இங்க ஸ்டார்ட் ஆகுது ரெப்ளிகேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் DNA பாலிமரேஸ் 3 இங்க. ஸோ இந்த ரெப்ளிகேஷன் அப்போ என்ன ஆகுது, இந்த ஓல்டு ஸ்ட்ராண்ட் வெளியே ரிமூவ் ஆகப்படுது. நியூ ஸ்ட்ராண்ட் இந்த ஓல்டு ஸ்ட்ராண்டோட சேர்ந்து ஒரு டபுள் லேயர் சர்க்குலர் டிஎன்ஏவா ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஃபர்தர் இந்த ஓல்டு ஸ்ட்ராண்ட்ல திரும்பவும் இந்த ஓகசாகி ஃபிராக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், லாகிங் ஸ்ட்ராண்டோட ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆயிடுது. இப்படிதான் இந்த ரெப்ளிகேஷன், அதாவது யூனி டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன் இந்த வைரல் ஜீனோம்ஸ்ல நடக்குது. இப்போ பை டைரக்ஷனல் ரெப்ளிகேஷன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ரெப்ளிகேஷன் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் 5' to 3' டைரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து கட் ஏற்படுத்தக்கூடியது இந்த சர்க்குலர் ஜீனோம்ல எதுனா DNA கைரேஸ். ஸோ இங்கே ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ல கட் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ இந்த சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பைண்டிங் புரோட்டீன் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இங்க RNA பிரைமேஸ் வந்து பைண்ட் ஆகி ஃபர்தர் DNA பாலிமரேஸ் மூலமா ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ இதே மாதிரி தான் யூகேரியாட்டிக் லீனியர் ஸ்ட்ராண்ட்லயும் இதே மாதிரி ஃபர்தர் புரோட்டீன்ஸ் வந்து அட்டாச் ஆகி இங்க ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதே போல பல கான்செப்ட் இருக்கு இந்த சேனல் சுபாஷ் லைஃப் சயின்ஸ்ல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஆர் கோர்சஸ் பிளேலிஸ்ட்லயோ நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகப்பட்டிருக்கு. உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.